ஹாய், வெல்கம் டு ஜேஃப் த்ரை வால்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1984 வந்த 100வது நாள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு கனவு காண்றாங்க. அந்த ட்ரீமில் ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டரை அவங்க அடுத்த நாள் எந்திரிச்சோன்னு மறந்துடுறாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, அந்த கனவுல பார்த்த மர்டர் நிஜமாகவே நடந்துருது. அதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த மர்டர் மிஸ்ட்ரிக்கு பின்னால் இருக்கிற ரகசியம்தான் 100வது நாள். இதை 1984 ரிலீஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ இதை டைரக்ட் பண்ணது நன் அதர் தென் கிளாசிக் டைரக்டர் மணிவண்ணன். ஸோ அதில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விஜயகாந்த், விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் மிஸ் நளினி மேம் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் அதர் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஜனகராஜ் அவரும் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், லைக் எ டிஃப்ரெண்ட் த்ரில்லர் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அதாவது ஹீரோயின் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் வருது அவங்களுக்கு. அதில் ஒரு பொண்ணை கொலை பண்ணுற மாதிரி அவங்க கனவு பண்ணுறாங்க. டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு கனவு தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்த நாள் நம்ம என்னன்றது பார்ப்போம், ஜஸ்ட் லைக் தான் விட்டுருவாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் அந்த மர்டர் இதை பற்றி நியூஸ் வந்திருக்கு. இது என்ன கோயின்சிடென்ட்டாக நடக்குதா இல்லை என்ன ஆகுது அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அது கனவு வர்றது எல்லாமே அவங்களுக்கு நிஜத்துலேயே நடக்குது. நிஜத்தில் நடந்த உடனே அது உடனே நியூஸ் பேப்பர்லேயும் வருது. இது என்ன அப்படின்னு தெரியாமல், என்ன ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா இல்லை என்னது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி மூவ் ஆகுது. ஸோ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு விஜயகாந்த் சார் வர்றாரு. ஸோ அதுலேருந்து தான் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் வருது. நீங்கள் இந்த ஸ்டோரியில் யார் வில்ல அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ட்விஸ்ட், எக்ஸைட்மெண்ட் பண்ணும் அப்படின்றத நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ட்ரீமில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். லைக் லொக்கேஷன், அதே லொக்கேஷனில் நடந்திருக்கும், அதே ஆளுங்க தான் இறந்துருப்பாங்க, அதே மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கும். ஸோ ஸ்லோவாக அந்த பில்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதை நம்ம யார இவங்கள இந்த ஹீரோயினை அன்னோயிங்காக அவங்கள த்ரெட்டன் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாகவே கனவு காண்றதா அவங்களுக்கு நடக்குதா, இது பாசிபிள் தானா இல்லையா அப்படின்ற ஒரு விதத்துல தான் இந்த கதை மூவ் ஆகும். இந்த கேரக்டர் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டர் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வர்றது ஒரு பர்டிகுலர் கேரக்டர்லேருந்து தான் வரும். அந்த கேரக்டர் நான் யாருன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லிட்ட ட்விஸ்ட் உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் ஸ்டோரி ஒரு டார்க்கராக ஆகுது. ஸோ அது அவரோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் சரியில்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யும். அதுதான் டைரக்டர் மணிவண்ணன் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு மாதிரி ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருக்குதே அப்படின்னு ஒரு க்ளூ அது போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த சீனில் ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூ தான் நம்மளை அடுத்த சீன்லேயே அந்த க்ளூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அதே சிச்சுவேஷனுக்கு வேற ஒரு சீன் காட்டுவாங்க. ஸோ இது மைண்ட் பெண்டிங் கேம் மாதிரி இருக்கும். இது என்ன நம்ம காட்டினதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மெயின் செட் வரும். ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயின் கோர். இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டே இதுதான். ஸோ இதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ விஜயகாந்த் சார் அவர் காம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, அவர் பின்னி எடுத்திருப்பாரு. ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நளினி மேம் அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரீம் சீக்வன்ஸில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அதை முழிச்ச உடனே இது கனவு தான் அப்படின்னு அவங்களால நம்ப முடியாமல் அவங்க பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த இதெல்லாமே ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்தும். ஆனால் இதில் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா சத்யராஜ் அவங்களோட ஒரு கேரக்டர் தான். அது ஒரு சைக்கலாஜிக்கல், அந்த கேரக்டர் ஒரு நீங்கள் அவங்கள கரெக்டா தப்பா அப்படின்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டராகவே இருக்கும். இந்த படத்தோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த படம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் சீன் வர வர உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குறோமா அப்படின்ற ஒரு லெவலுக்கு தான் இருக்கும். ஒரு தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீலே இருக்காது.
ஜென்ரலாக ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு நார்மல் டூயட், நார்மல் காமெடி, நார்மல் இந்த மாதிரி எந்த விஷயமே இதில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி, தேவையில்லாமல் காமெடி வராது, தேவையில்லாமல் பாட்டு வராது. சீன்ஸ்க்கும் அந்த ஸ்டோரியிலேருந்து எங்கேயுமே டைவெர்ட் ஆகாமல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் டைரக்டர் மணிவண்ணன் சார் அவரோட டச் என்ன அப்படின்றது இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு அந்த காலத்துல இட்ஸ் அ ஹியூஜ் த்ரில்லர் ஹிட் ஆன படம். ஓவராலாக பார்த்தா இது ஒரு 100வது நாள் அப்படின்றது ஒரு நார்மல் த்ரில்லர் படம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இது வந்துட்டு யூனிக் ட்ரீம் கான்செப்ட் இருக்கும். இதில் 3 கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா, யூனிக் ட்ரீம் கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கும். அப்புறம் சஸ்பென்ஸ் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே மூவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ். படம் முடியும் போது தான் உங்களுக்கு வர கிளைமேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதில் நம்ம டைரக்டருக்கு அப்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அவரோட இதில் வந்துட்டு ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, மணிவண்ணன் சாரோட டைரக்ஷன் டச் ரொம்ப நல்லாயிருக்கும். சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கேரக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, விஜயகாந்த் சாரோட காம், இன்வெஸ்டிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சத்யராஜோட மிஸ்டீரியஸ் கேரக்டர். இந்த மூவியில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறையவே இருக்குது. இந்த சினிமாவில் வர்றது வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கான ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் கல்ட் கிளாசிக் மூவிஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் மஸ்ட் ரெக்கமெண்டட். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது, இந்த படத்தை டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. ஒரு நல்ல படம் அப்படின்றதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த படத்தை பற்றி உங்களுக்கான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஜெஃப் திரைவால்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய த்ரில்லர்ஸ் மூவிஸ் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இன்னொரு அடுத்த ஜெஃப் திரைவால்ட் வியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.